சுவாமியே சரணமையப்பா. 2024 12/12 டிசம்பர் மாதம் நானும் என்னுடைய மகன் மூத்த மகன் வீரமணி அவர் 22 வருஷம், எனக்கு இது 35 வருஷம் பயணம். எங்களுடன் ஜெயபிரகாஷ் அவருக்கு 2வது வருஷம், அவங்க மகள் கன்னிசாமி சமீக்ஷா, 4 பேர். நான் முன்னாடியே டிக்கெட் எடுத்துட்டோம். ஆக்சுவலாக 120 நாள் முன்னாடி டிக்கெட் எடுக்கிறது 90 நாள் இருந்துச்சு. அப்போயே ஆர்எஸ்சி தான் இருந்தது. அந்த ஆர்எஸ்சி டிக்கெட்டு கடைசி வரைக்கும் ஆர்எஸ்சி தான் கிடச்சிது. ஸோ இந்த சபரிமலை பயணத்தை நான் விவரமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். எதற்குன்னா, நம்ம இந்த பூமியில் வாழ்கின்ற வாழ்க்கை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த குமரேசன்ன்றது காணாது போவோம். எங்கள் அப்பா நான் அடிக்கடி யோசிப்பேன், என்னுடைய சிந்தனையை என் குழந்தைங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதே வீடியோ நான் எத்தனை எங்கள் அப்பாவை ரசிப்பேன் தெரியுமா? ஏன்னா எல்லாருக்கும் அப்பா அம்மா கோல்டு, அதுதான் வாழ்க்கை. ஸோ அவங்கள ரிப்பீல் பண்ணணுன்னா, அவங்களோட நம்ம வாழணுன்னா ஒரு வீடியோ தேவைப்படுது, ஒரு ஃபோட்டோ தேவைப்படும், மெமரி ஃபோட்டோ பார்ப்போம். அந்த மாதிரி என் குழந்தைங்களும் என் பேர குழந்தைங்களும் தெரிஞ்சுக்கணும், எனக்கு விட்டுற நண்பர்களும் எனக்கு தேவைன்னு நினச்சா பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த ஒவ்வொரு இந்த வீடியோவும் நான் பதிவு பண்ணுற காரணமே. மற்றபடி இதை பண்ணிங்கன்னு அதை சொல்லணும். நம்ம ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அது 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது அதில் கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி தான் வாழ்க்கை. அந்த மகிழ்ச்சிக்காக இந்த பயணத்தை, சபரிமலை பயணத்தை போயிட்டு 11 மணி தான் வந்தேன். இப்போ மணி 12:45. சரி, மனசில் இருந்தது நம்ம வாழ்க்கையறிஞர் உதயகுமார்கிட்ட சொல்லி சின்ன ஒரு வீடியோ எடுப்பான்னு சொன்னோம். அந்த வீடியோ தான் அவர் எடுத்துன்னு இருக்கார். அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த டிசம்பர் மாதம் இந்த பயணத்துக்கு போனோம் 4 பேர். அன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை, முன்னால் மழை இருந்தது, காலையில் மழை பார்த்தா கடைசியில் 12ஆம் தேதி அவ்வளோ மழை. இங்கே ஐசிஎஃப் சிக்னலில் நாகத்தம்மன் கோயிலில் போகிறோம். மழை விடுது, மழை நிற்குது, தூரில் ஒன்றுமே புரியல. எது நடந்தாலும் இறைவன் சித்தம் தானே. இறைவனுக்கு எது நடந்தாலும் அவர் தான், எது நடந்தாலும் நன்மைக்கே. நாம் என்ன நினைக்கிறோமோ தான். ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேங்க, உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். நான் கண்ட அனுபவத்தை, தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பன் வீட்டை சுடும். நாம் என்ன நினைக்கிறோமோ, நான் என்ன செஞ்சேனோ, என் வீட்டில் என் ஒய்ஃப் சொன்னாலும், இவங்க 2 பேருடைய விஷயம் குழந்தைங்க பாதிக்கும். அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு முன்னாடி சொல்கிறேன், நாம் உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். நாம் சரியாக இருந்துட்டா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம குழந்தைங்க சிறப்பாக இருப்பாங்க. இதை மட்டும் சொல்லிக்கணும். என் பயணத்தை சொல்கிறேன். இருமுடி கட்டும்போது விட்டு இருந்தது. நாகத்தம்மன் சிக்னல் முனையில் தான். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் காலையில் எல்லாத்தையும் திரும்ப வச்சுட்ட பிறகு அதுக்கப்புறம் தூர் இருந்தது, மழை இருந்தது. அதுக்கப்புறம் இருமுடி கட்ட ஆரம்பிக்கிறோம். 12 மணி ஆரம்பிக்கிறோம். மழை இருமுடியெல்லாம் கட்டி முடிச்சிட்டோம். கொட்டி முடிச்சோடனே மழை அப்படியே கொஞ்சம் ஸ்லோவானோடனே அதுக்கப்புறம் போயிட்டு 3:20 வண்டி கிளம்பினோம். 3:20 போனோடனே அங்கேயே தகவல் சபரிமலையோட மழைன்றாங்க. போகுது. அங்கே பார்த்தா செங்கனூரில் இறங்குறோம். காலையில் 4:45 4:50 நினைக்கிறேன். 5 சரியான நேரம் சொல்ல முடியல. 5 மணிக்குள்ளே பார்த்தா மழை, சரியான மழை. ஆனால் நம்ம நண்பர் ஜேபிஎம் கூட அவர் என்ன சொன்னார், அவர் குழந்தைய வச்சுன்னு இருக்கார், நம்ம காரில் போகிறது தான் நல்லது. ஏன்னா பஸ்ஸில் போயிட்டு எங்கே போயிட்டு நம்ம அவசரப்படுறது, கார்னு சொல்லிட்டு கார் வெளியில் வரோம். செங்கனூர்லேருந்து சபரிமலை பம்பா வரைக்கும் கார் போயிட்டு திருப்பி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன கார் இல்லாமல் பெரிய கார் தான் சொல்கிறாங்க. 6,800 லாஸ்ட் 6,400 லாஸ்ட் 6,000 ரூபாய்க்கு வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பணும். தூரல் மழை பெஞ்சுட்டு தான் இருந்தது. காரில் போய் 4 பேர் போயிட்டு நேராக போனோம். போகும்போது சம மழை. கன்னிசாமியில் எருமலைக்கு போனோம். நான் மழையில் குழந்தைய வச்சு போய் என்ன அவசரம் சொல்லிட்டு நேராக பம்பாவுக்கு போனோம். பம்பாவுக்கு 7:30 7:50 திரும்பி விட்டுட்டாங்க. விட்டு 3,000 முன்னாடி அட்வான்ஸு நம்ம கொடுத்துட்டு மறுநாள் காலையில் வரணும்னு சொல்லிட்டு பம்பாவுக்கு போனோம். எப்பவுமே ஐயப்பா சேவை சங்கம் அந்த விடு எடுப்போம். அங்கே இல்லை, பக்கத்தில் விரி, ஒருத்தருக்கு 50 ரூபாய். நாங்கள் 4 பேர் விரி நான் எடுத்துட்டோம். பம்பாங்க கீழே ரெஸ்ட் ரூம்லாம் போய் குளிச்சுட்டு உடனே கிளம்பும். பார்த்தா தான் அந்த விரியிலே ரெஸ்ட் ரூம் இருக்குது, எனக்கு தெரியல. குளிச்சுட்டு உடனே போலாம் பார்த்தா மழை பெய்யுது. அப்போ மழை பெஞ்சினே இருக்குது. இவர் நம்ம ஜேபி கிட்ட கேட்குறேன்னா, அவர் ஃபோனில் பார்க்குறாருன்னு அப்படியே மழை பெஞ்சு என்ன ஆகுது. ஏன்னா நைட்டு தங்கிட்டு மறுநாள் டிக்கெட் எடுத்துக்கிறோம். நைட்டு தங்கினா தான் சபரிமலை நெய் அபிஷேகம் காலையில் பண்ணோம். என்ன பண்ணலாம், மழை பெஞ்சிட்டு வெயிட் பண்ணுவோம்னு பார்த்தோம். 11 ஆச்சு. அப்புறம் அவர் சொன்னார் 12 மணிக்கு மேலே மழை கம்மியாகும், வேகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் மழை இருக்காது, நைட்டு தான் மழைன்றார். அப்போ போயிடலாம் வாங்க குழந்தை சொல்லிட்டு 11:30 நடக்க ஆரம்பித்தோம். மழை அப்படியே போனால் தூரல் மழை இந்த வாட்டி தான் போனோம். ஆனால் இந்த வாட்டி பம்பாவில் கன்னிமலை கணபதியிலேருந்து தொடங்கினோம்னு பார்த்தா எங்கே பார்த்தாலும் ரெயின் கோட்டு தான். எல்லாம் ரெயின் கோட்டு அப்படியே வச்சுக்கிறாங்க. இருமுடிக்குள்ளே வச்சுன்னு போகிறாங்க.
ஆனால் நம்மளது வந்து இருமுடி மேலே இருக்குது, அது ஃபுல்லாகவே கவரப் பண்ணுற மாரி. அந்த ரெயின் கோட்டு 2 ரெயின் கோட்டு வாங்கினார் ஜேபி, வாங்கி பிரோஜனம் இல்லாமல் இருந்துச்சு. குழந்தைக்கும் போட முடியல, எங்களுக்கு நானே மேலே போடணும். போனால் மழை பெய்யுது, ஸ்லோவாகுது. அங்கங்கே ஸ்லாப் இருக்குது, அங்கே நிற்கிறோம். மழை பெய்யுது, அப்படி போகுது. சரி, ஃபுல்லாக கண்டினியூ மழை இருந்தாலும் கஷ்டம் தானே, அப்படியே போயிட்டோம். அப்புறம் பெரிய வீரமணி அவர் வந்து முன்னாடி போக சொல்லிட்டோம். போயிட்டு பார்த்தா ஃபுல்லாக மழை. அவர் இடத்துல நின்று உடனே பார்த்தா வேகமாக பெய்யுது. இது நிற்கமா அப்புறமா நின்றுச்சு. சபரிபீடத்துலேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க உட்காந்துட்டோம். ஏன்னா மழை எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு 1 மணிக்கு சன்னிதானம் மூடிடுவாங்க. நம்ம போயும் தரிசனம் அப்போ மணி வந்து 12 மணி, அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து சொல்லிட்டு ஒரு சின்ன அப்படியே சபரிபீடம் அந்த டைல்ஸ் கட் மாதிரி ஒரு சின்ன தூக்கம் அப்படியே போட்டுட்டு இருந்தோம். செம்ம மழை. கரெக்டாக 2:30 3 ஆன மழை கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. இதுக்கப்புறம் நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு போகிறோம். போன உடனே அப்போ அங்கே குழந்தைய வச்சுன்னு ஜேபி இந்த பாதையில் போயிடலான்னு திடீர்னு என் பெரிய பையன் டக்குன்னு நான் வந்து அவர் காலில் 4 நாள் முன்னாடி ஒரு சின்ன பைக்காரன் பையன் வந்து இது பண்ணியிருந்தான். இதை வச்சு நம்ம கேட்டுன்னு போயிடலாமா, அவரால் முடியல, கால் 2 அடிபட்டு இந்த இது பெயின் இருக்குது, அந்த இதில் வெளில வேற இதாகுது. பட் சரி இதை வச்சு போக சொல்லிட்டு போன உடனே ஐயப்ப முன்னியத்தில் நானும் அந்த பாதையில் போக முடியுது. ஆனால் நான் இவங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் மட்டும் உங்கள் 3 பேர் போங்க, நாங்கள் அப்படி வந்து சரங்கத்தை சுற்றி வந்துடுறோன்னு சொன்னோம். ஆனால் 4 பேருமே நம்ம அனுப்பிட்டாங்க. போயிட்டு அந்த கிட்ட 18ஆம் படி முன்னாடி தான் அங்கே ஜேபியும் குழந்தையும் அனுப்பிட்டாங்க. என்ன அனுப்பலை, வீராவை அனுப்பலை. அதுக்கப்புறம் பார்த்து நான் வலிக்குதுன்றான். அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டு நடுவில் போயிட்டாங்க. 3 பேர் போய் அவங்க தரிசனம் 5:30 மணிக்கெலாம், அவங்க 5:30, என் பையன் 6 மணி, நான் தான். அங்கே தான் 2 மணி நேரம் நிறுத்துகிறாங்க. அது ஒரேக்கு ஒன்று என்ன பண்ணினோம், நிறுத்திடணும். 10 பேர் 20 பேர் நிறுத்துறாங்க, 10 பேர் 20 பேர் நிறுத்துறாங்க, அனுப்புறாங்க. அப்படியே போய் 2 மணி நேரம் மேலே அங்கே தான் மேலே போய் தரிசனம் பார்த்துட்டு வந்தேன். எல்லா தரிசனம் நான் ஐயனை பார்க்குறேன். மலர் பூஜை அப்படியே மலர் பூஜை கொட்டுறாங்க. இந்தமாரி அந்த பூ கரெக்டாக கொட்டுற தரிசனம் பார்த்துட்டு இதான் முதல் முறை நான் மலரோடு வச்சு பார்த்துருக்கேன். கரெக்டாக நான் போய் அந்த இதெல்லாம் கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டு வந்தேன். இவங்க அங்கே இருந்தாங்க. அதெல்லாம் வீடியோலாம் எடுத்துருக்கேன் கொஞ்சம் ஏன்னா எடுக்கக்கூடாது வீடியோலாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சில இதெல்லாம் எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் நேராக வந்தோம். அன்னதானம் மண்டபம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா 40 ரூபாய். எல்லாருக்கும் தெரியும், பல முறை போகிறோன்னு தெரியும். வேறு எங்கேயும் பக்கத்தில் என்ன பண்ணுறீங்கலாம் நம்ம அங்கே தங்கிடுறாங்க. போனேன் அங்கே அப்புறம் பாயே குத்துடுறாங்க. குளிருக்கு நல்ல உள்ள இடம். 40 ரூபாய் ஒருத்தருக்கு. அங்கே போனோம். அங்கே இருந்துட்டு நைட்டு ஃபுல்லாக தங்கிட்டு காலையில் விடிய காலையில் ஜேபி போகிற நேரம். அப்புறம் பார்த்தா அந்த குழந்தை வச்சு பெரிய பையன் வீரமணியை போயிட்டார். 1.5 மணி நேரமோ 2.5 மணியோ அவர் நெய்யபிஷேகம் 2 மணி நேரம் மேலே ஆச்சு நெய்யபிஷேகம். 4:30 போனார். 6:30 மணிக்கு வந்துட்டார். 5:30 மணிக்கு நெய்யபிஷேகம் வந்தால் நெய்யபிஷேகம் பண்ணோம். ஜேபி 5, அவர் எக்ஸ்ட்ரா தாங்க எங்களுக்கு 5. அங்கேருந்து உடனே கிளம்பினோம். கிளம்பி நேராக பம்பாவுக்கு வந்தோம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து பம்பாவில் அந்த ஹால் மாரி நாங்கள் தங்கிட்டு அங்கே வச்சுட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் வந்து தர்ப்பணம் பண்ணிட்டேன். அவரும் ஜெயபிரகாஷம் வந்துட்டார். எல்லாம் வந்து மொத்தமாக போயிட்டு கார் வந்தோம். அங்கேருந்து பயணித்து நேராக செங்கனூர். அந்த கார்லேயே பந்தல் போகலன்னாங்க. நான் மணி 1 மணிலாம் மூடுருவாங்க. எதுவும் நான் நேராக செங்கனூர் போகணும். செங்கனூர் வந்தது தான். செங்கனூர் வந்தோம். செங்கனூர்லேருந்து அப்படியே 7 மணி தான் ட்ரெயின். ஆனால் செங்கனூருக்கு வந்து 2:30 மணிக்கு வந்தோம். செங்கனூருக்கு எப்பவுமே வந்தீங்கன்னா ஆந்திரா மெஸ் சாப்பாடு அப்படியே நம்ம வீட்டு சாப்பாடுமே அன்லிமிட்டட் 130 ரூபா சாப்பாடு வாங்கினோம். சிப்ஸ் எல்லாத்தையும் வாங்கி செங்கனூர் 7 மணிக்கு வந்து காலையில் அங்கே வந்து சென்ட்ரலில் 10 மணிக்கு ட்ரெயின் வந்தது. இங்கே வந்து வீட்டுக்கு வந்து நான் 11 மணிக்கு சேர்ந்தேன். ஜெயபிரகாஷ் சேர்ந்தேன். இந்த பயணம் இதான் விஷயம். இது எதற்காக சொல்கிறேன்னா தெரிஞ்சுக்கணுன்றது தான். ஆனால் அங்கே எனக்கு ஒரே ஒரு குறை, 18ஆம் படியில் எப்போ பார்த்தாலும் கூட்டம் தான். அங்கே ஏற்றி விட்டுறாங்க. அந்த இடத்துல தான் இது கூட்டம். ஆனால் அதுக்கப்புறமா சொல்ல மறந்துட்டேன். மறுபடியும் நான் ஜெயபிரகாஷ் ஜேபி 4 பேருமே 2வது முறை தரிசனம் பார்த்தோம். நான் வந்து காலையில் நெய்யபிஷேகம் வீர அனுப்பும்போது நானும் போய் நெய்யபிஷேகம் 3 முறை ஐயப்பனை பார்த்தாச்சு. ரொம்ப ஃப்ரீயாக அங்கே இருந்து எந்த மாதம் இருக்குதோ அந்த மாதத்தில் பயணத்தில் இருக்கலான்னு இருக்கும். இதுதான் இந்த பயணத்துடைய விஷயம். இந்த வீடியோ நான் பேசுனதெல்லாம் கண்டிப்பாக இன்றைக்கி ஒன்றா வேல்யூ கம்மியாக இருக்கலாம் சிலருக்கு. ஆனால் நான் மறைஞ்ச பிறகு என் குடும்பத்துக்கு என் நண்பர்கள் அது வேல்யூவாக இருக்கும். சுவாமியே சரணம். இந்த வீடியோ எடுத்த உதயகுமாருக்கும் நன்றி. தேங்க்யூ. சுவாமியே சரணம்.
வருமா ஓடு கொடுத்தோம். நீ போயிட்டா அவன் நிறுத்திட்டான் அப்புறம் கடை பார்த்து விட்டாங்க. வீரமணி அவர்கள் காலு அடிபட்டதுனால் அதர் சார்பாக நானும் இந்த பக்கம் வந்து விட்டேன். ஜேபி அவர் குழந்தை வைத்து கொண்டு அவரும் வந்து விட்டார். நான் அதெல்லாம் முன்னாடி வந்துட்டேன். அந்த போலீஸ்காரன் ஃபஸ்ட்டு சொன்னானுங்களே. கடையில் 18ஆம் படியில் ஃபோன் எடுக்காத சாமி.